வணக்கம். வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே சிறிய வருமானம் எடுப்பது எப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இதில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. உங்கள் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. உடனே நாங்கள் இந்த ஷாப்பில் சைன் பண்ண முடியுமா, பட்ஸு பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் இருக்கிறது எந்த ஏரியா அப்படிங்கிறது மெயின். இது சென்னையில் மட்டும்தான். ஓரளவுக்கு நம்ம லேடிஸுக்கு ஓரளவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் சைக்கிளில் போய் எடுத்துக்கிட்டு வர தூரத்தில் ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்ப லாங்கெலாம் போயிட்டு வந்து இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு கொண்டு கொடுக்கவோ ஏதோ பண்ண முடியாது. இதில் சில பேர் எவ்வளோ முதலீடு போடணும் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இதில் முதலீடுலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் 1 வீக்கு இது பழகணும். பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். அந்த பட்ஸை எடுத்து அடுக்கிறது, மறுபடியும் அவங்க ட்ரெயில் எடுத்து பாக்கெட் பண்ணுறது எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். சாதாரணமாக பண்ண முடியாது. ரொம்ப பழகினா தான் அது கரெக்டாக வரும். பாக்கெட்டு அந்த இப்படி பிடிக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். ரொம்ப ஃபோலாக இருக்கக்கூடாது. இன்னொன்று ஃபோலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நிறையாவும் எடுத்து இதில் பர்ஸுகள் எடுத்து அமைக்கிடவும் கூடாது. 6 வருஷம் இருக்கும். அந்த 6 வருஷம் அந்த பிளேட் லெவலுக்கு தான் அதில் 6 வருஷம் வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதனால் பாக்கெட் எண்ணிக்கை நம்மளுக்கு மெயின். அதுக்காக பாக்கெட் எண்ணிக்கை ரொம்ப மெயினுங்கிறதுக்காக பாக்கெட்டு ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக பாக்கெட்டுகளை நம்ம அளவும் குறைச்சி வச்சிடக்கூடாது. அளவும் கரெக்டாக இருக்கணும், பாக்கெட்டும் தரமாக இருக்கணும். இதில் உங்களுக்கு 1 வீக்கு அவங்க லேடிஸுங்க அங்கே பட்ஸ் போடுறவங்க கிட்ட உங்களை விட்டுருவாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தான் இந்த மாதிரி எடுங்க, இந்த மாதிரி லைன் பண்ணுங்கள், இப்படி பாக்கெட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இது ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட் பண்ணுறதை கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் அப்படி வச்சு பண்ணிக்கொள்ள கொடுக்கலாம். இல்லை என்னால் முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோ எடுக்கலாம். 6 கிலோ போட்டு அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் போட முடியும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், போட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இது என்னென்னா உங்களுக்கு ஒரு மூட்டையில் ஒரு 5 கிலோ கட்டி கொடுத்துருவாங்க. 5 கிலோ பட்ஸை எடை போட்டு உங்களுக்கு ஒரு பையில் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கொண்டு நீங்கள் இந்த மாதிரி பாக்கெட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 70 பைசா கொடுக்குறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, ஏன்னா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனால அது பண்ண முடியாது. அங்கே பட்ஸ் போடுற இடத்துல சில பெண்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இவங்க எடுத்துகிட்டு ஒரு மூட்டையை ஒரு நாளில் இங்கே போட்டு முடிக்கிறத அவங்க 1 ஹவரில் அதாவது 5 கிலோ 1 ஹவரில் போடுவாங்க. அப்போ பார்த்துக்குங்க. அவங்க காலையில் ஒரு 9 மணிக்கு உள்ளே வருவாங்க. அவங்க எவ்வளவு போடலான்னு பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு 5 கிலோங்கும்போது உங்களுக்கு ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு 5 கிலோ போடுற பெண்களும் இருக்காங்க. இவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இவங்களும் அங்கே போய் உட்காந்து போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம். இவங்க மெயின் வீட்டு வேலை. அதுக்கப்புறம் இது சும்மா இருக்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம். இன்னும் ஒரு லேடி கேட்டிருந்தாங்க, இதில் 25,000 ரூபா கிடைக்குமா அப்படின்ட்டு. சாரி மேடம், அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு தான் இதில். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ
அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பைசா வந்து 70 பைசா. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ போடுறோம், எத்தனை பாக்கெட் அவங்கள்ட்ட கொடுக்குறோம், இதுதான். மேக்ஸிமம் அங்கே போடுற பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500, ஜாஸ்தி 750, 800 இந்த ரேஞ்சு பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு 300 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு 100 போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு மூட்டையே போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இது மெயின். இதில் தான் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு பைசா இதில் வருது, இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஸ்பீடு போகிறீங்களோ அந்த ஸ்பீடுக்கு இதில் பைசா இந்த பாக்கெட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த ஒரு பாக்கெட் பண்ணுனா 70 பைசா. ஓகேங்களா. நான் உங்களுக்கு அதுக்காக தான் அவங்க இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவங்க பாக்கெட் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவமாக ஈஸி, இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிறங்க, எந்த வேலையும் ஈஸி கிடையாது. வடிவேல் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதே நம்மளுக்கு ஈஸி கிடையாது. அப்புறம் இதெல்லாம் எப்படி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அந்த நேக்கு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அடுத்து அந்த பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சடனாக எடுத்த உடனே டக்குன்னு அதில் பிளேட்டில் வச்சு அந்த பாக்கெட்டில் கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. இந்த பாக்கெட்லாம் உட்காந்துக்கிட்டு என்னை பிரித்து கொடுக்க சொல்லுவாங்க. ஏங்க சும்மா தானே இருக்கீங்க, அந்த பாக்கெட்டை பிரித்து கொடுங்க, நான் உள்ளார வைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போடுறாங்களா. அப்போ பழகினப்போ இப்போ எங்களையெல்லாம் கூப்பிட்றதுலாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் போகிறது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அதனால் அவங்களே போட்டுருவாங்க. நாங்களும் கிட்ட போகிறதில்ல, ஏன்னா நமக்கு அது தெரியாது. தெரியாமல் இதில் போயிட்டு நம்ம இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் டைல்ஸ் மேஸ்திரினா, அதனால் என் வேலையை பார்த்துட்டு நான் வந்தேன்னா ரெஸ்ட் எடுப்பேன். அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு டிஃபனுக்கு இப்போல்லாம் பண்ணி கொடுத்துட்டு டைம் இருந்தாலும் நைட்டு ஒரு எங்களுக்கு டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30க்கு மேலே ஒரு 11:30, 11 வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. ஒரு மூட்டை எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு காலையில் அதை மதியம் ஒரு 3 மணிக்கு எடுக்கிறாங்கன்னா மறுநாள் 3 மணிக்கு அதை கொண்டு கொடுத்துடுவாங்க. இவ்வளோதான். இதில் வருமானம் வந்து அவங்களுக்கு அது போதுங்கிறது அவங்களுக்கு. அதனால் அது அவங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் 200 ரூபா அப்படின்னாங்க. 200 ரூபா கிடையாது. இதில் நல்லா ஸ்பீடாக போடுறவங்க ஒரு நாளைக்கு 700 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். அது ரிலாக்ஸாக பண்ணுற வேலைங்க. 700 தாராளமாக எடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அவங்க போதும் அப்படிங்கிறதோடு அது பண்ணுறாங்க. பாருங்கள், பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுக்கு சப்போஸ் இது தெரியலைன்னா உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.